ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பொங்கல் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பொங்கல் செய்கிறேன். முக்கால் சுண்டு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பாக்கிக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். காப்பிடி சுண்டை தான் நான் செய்கிறேன் என்னோடய அளவுக்கு, எங்கள் வீட்டுக்கு ஃபேமிலிக்கு. அது கும்பமாக தலை தட்டாமல் கும்பமாக போட்டுக்குங்க. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்குவோம். கேரட்டு கட்டையில் வச்சு சீவியிருக்கேன். இஞ்சியை, ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன சீரகம் போட்டிருக்கேன். நச்சீரகம் போட்டு இதில் கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் நெய் விட்டு கலக்கி, அதாவது ஒரு டம்ளர் அரிசினாக்கா 4 டம்ளர் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து குழைவாக வரும் நல்ல பொங்கல். இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் நெய் போட்டுக்குங்க. நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா வேகும் போதே நெய் போட்டிங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த பொங்கலுக்கு ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். டக்குன்னு பருப்பு இல்லாமல் வெங்காயம் தக்காளியை வச்சு செய்ய போகிறோம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கிறேன். கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்குவோம். தாளிச்சிட்டு அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது வந்து பருப்பு இல்லாமல் செய்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பொங்கலுக்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். பொங்கல் தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து பருப்பெல்லாம் வேக வச்சு அதை கொஞ்சம் டயம் எடுக்கும். இது வந்து டக்குன்னு செத்த நேரத்தில் செஞ்சிடலாம். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கங்க, வேணான்னா விட்டுறலாம். கடலைப்பருப்பு இல்லாமலும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். எனக்கு கடலைப்பருப்பு பிடிக்கும், நல்லா போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்குவோம். ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா பொங்கலுக்கு வந்து ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போகிறோம். நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. நம்ம கடைசியாக வந்து கடலை மாவு கரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். சாம்பார் மிளகாத்தூள் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆச்சி சாம்பார் பொடி வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன். இவ்வளோ தான் காரம்லாம் ரொம்ப வேண்டியதில்லை, நல்லாவே இருக்கும். இது நம்ம புளியெலாம் ஊற்ற போகிறதில்ல இதுக்கு, அதனால் புளி ஊற்றாததுனால இது வந்து நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். குட்டி சைஸில் 2 தக்காளி போட்டிருக்கேன். உங்கள் ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இது வேகிறதுக்கு தகுந்தபடி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருவோம். ரொம்ப நேரம் கூட தேவையில்லை வேகணும்னு, 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். தக்காளி வெங்காயம் தானே, சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக விட்டுருவோம். இது எல்ஜி பெருங்காய பொடி விட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து ரெடிமேட் டக்குன்னு செய்கிறதுன்னு, அதனால் நம்ம தூள் பெருங்காயமே போட்டுக்கிறோம். தூள் பெருங்காயம் போட்டுக்கிறோம். மூடி வச்சுருவோம். இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டு தாளிச்சிட்டு கடல மாவை கரைச்சி வச்சுருக்க கடல மாவை இதில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே தாளிச்சதுனால இது தாளிக்க தேவையில்லை. கடல மாவை ஊற்றிட்டு ஒரு கிண்டிட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ வந்து பொங்கலுக்கு நம்ம தாளிப்பு பண்ணிடுவோம். நெய் ஊற்றிருக்கேன், சின்ன சீரகம் போட்டிருக்கேன், முந்திரி போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன். எல்லாமே முழுசாகவே போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே. ஆனால் நம்ம வேகும் போதே பருப்புலேயே போட்டதுனால இதுக்கு சும்மா தாளிப்புக்காக மட்டும்தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வேகும் போதே தான் ஒரு பச்சை மிளகாய் இஞ்செல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் இதில் தாளிப்புக்கு மட்டும் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடுவோம். இதில் வந்து தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். அதனால் அரைச்சாச்சு. இதுலேயும் தாளிப்பு கொஞ்சோன்னு போட்டுக்குவோம். கடுகு மட்டும் தாளித்து ஊற்றிருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொங்கலும் நல்லா ரெடி பண்ணியாச்சு. எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கரண்டிலே ஒட்டாத அளவுக்கு அழகாக வரும். நம்ம கல்யாண வீட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு கலர் நிறம் வந்துருக்கு பார்த்திங்களா அந்த பொங்கலில், இதுதான் டேஸ்ட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சட்னி சாம்பாரோட பொங்கல் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு வந்து சட்னி சாம்பாரோட பொங்கல் சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் செஞ்சுருக்கேன். நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்க. இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷல் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டடா, பாய்.